Taste the Daily. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், நாமக்கல், கரூர், திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 5ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரியில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பெட்டிகள் கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திலும், மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பெட்டிகள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியிலும், வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பெட்டிகள் மயிலாப்பூரில் உள்ள ராணிமேரி கல்லூரியிலும் போலீசார் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் இந்த 3 மையங்களிலும் போலீசார் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுநீரக தானம் செய்ய பெண்ணை வற்புறுத்திய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூரைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தனது மனைவியை வேலூர் கேவி குப்பம் எஸ்ஐ சத்யநாராயணன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுநீரக பிரச்சனை உள்ள எஸ்ஐ சத்யநாராயணன் தனது மனைவியிடம் சிறுநீரகத்தை தானமாக கேட்டு சம்மதிக்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தனது மனைவியை எஸ்ஐ சத்யநாராயணனிடமிருந்து மீட்டு தர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு விடுமுறை கால நீதிமன்றத்தில் நீதிபதிகள் PT ஆஷா, செந்தில்குமார் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டவிரோதமாக உறுப்பு தானம் செய்ய பெண்ணை வற்புறுத்திய வேலூர் எஸ்ஐ மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி 2 வாரங்களில் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி மற்றும் பழங்கள் விலை விண்ணை முட்டும் அளவு உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கோடை வெயிலால் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்து பீன்ஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், பூண்டு 1 கிலோ 300 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. வெங்காயம் போன்ற அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். நடிகர் கருணாஸிடம் 40 துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்த விமான நிலைய அதிகாரிகள் விமான பயணத்தையும் ரத்து செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விமானம் மூலம் திருச்சி செல்வதற்காக நடிகர் கருணாஸ் சென்னை விமான நிலையம் சென்றுள்ளார். அப்போது விமான நிலைய அதிகாரிகள் சோதனை செய்த போது கருணாஸின் கைப்பையில் 40 துப்பாக்கி குண்டுகள் இருந்தது. இதையடுத்து துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கருணாஸின் விமான பயணத்தை ரத்து செய்தனர். இதனால் அரை மணி நேரம் விமானம் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். முல்லை பெரியார் அணையில் 152 அடி நீரை தேக்க கோரி விவசாய சங்கம் மற்றும் நில வணிகர் சங்கம் சார்பில் பிரதமருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் முல்லை பெரியார் அணை செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு முல்லை பெரியார் அணையின் துணை அணையான பேபி அணையை பலப்படுத்தி அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திட அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 5 மாவட்ட விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள், நில வணிக நலச்சங்க நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முல்லை பெரியார் பிரச்சனையை கேரள அரசு தவறான கொள்கையில் போய்கொண்டிருக்கிறது. இது எங்களுடைய சங்கமும் இதை நாங்கள் பொதுமக்கள் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது நாங்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி நடந்தால் நாங்கள் பெரிய விளைவுகளாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று சொல்லி எச்சரித்து இந்த விவசாய சங்கத்துக்கு எங்களுடைய சங்கமும் இந்த பொதுமக்களும் ஆதரவு சொல்லி விளைவு